வெல்கம் டு மித்ரன் காமர்ஸ். நம்ம இந்த லாஸ்ட் வீடியோவில் இந்த மோட்டிவேஷன் சொல்லி டாபிக்ல நாம் பார்த்தோம். மோட்டிவேஷன்னா ப்ராசஸ் ஆஃப் ஸ்டிமுலேட்டிங் பீப்புள் டு அக்கம்ப்ளிஷ் டு டிசையர் கோல் அப்படின்னு பார்த்தோம். அடுத்து தியரி ஆஃப் மோட்டிவேஷன்ல ஆபர்காம் லீட் தேரிஸ் பார்த்தோம். அந்த நீட் தேரியில நாம் மொத்தம் ஒரு 5 பார்த்தோம். சைக்கலாஜிக்கல் நீட்ஸ், சேஃப்டி, லவ் அண்ட் அஃபெக்ஷன், எஸ்டீம் நீட்ஸ், செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். இது 1943 சொல்றாரு. அடுத்து 1950 மெக்லண்டன் நீட் தேரிஸ் 3 வகையா சொல்றாரு. நீட் ஃபார் அச்சீவ்மெண்ட், நீட் ஃபார் அப்ளிகேஷன், நீட் ஃபார் பவர். அடுத்து எர்பாரஸ் 2 ஃபேக்டர்ஸ் தேரி. இது 59ல நாம சொல்றாரு. ஒரு எம்ப்ளாயை மோட்டிவேஷன் பண்றதுக்கு 2 ஃபேக்டர்ஸ் போதும். ஒன்று மோட்டிவேஷனல் ஃபேக்டர்ஸ்னா சாட்டிஸ்ஃபேக்டர்ஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஹைஜீனிக் ஃபேக்டர்ஸ், அதாவது டிஸ்சாட்டிஸ்ஃபேக்டர்ஸ். எம்ப்ளாய் டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுறது எந்த ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லி நாம் பார்த்தோம். அடுத்து இந்த தேரி ஆஃப் எக்ஸ் அண்டு ஒய் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது இந்த தேரி ஆஃப் எக்ஸ் அண்டு ஒய் அப்படின்னா எக்ஸ் அப்படின்னா நெகட்டிவ், ஒய்னா பாசிட்டிவ். இதை ஞாபகம் வச்சுங்க. அப்போ இந்த ஒரு எம்ப்ளாயை மோட்டிவேட் பண்ணுறதுக்கும் அவங்கள மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கும் இந்த டவுல்ஸ் மெக்ரேக்கர் எக்ஸ் அண்ட் ஒய் தேரி 1960ல இன்ட்ரடியூஸ் பண்றாரு. இதுல என்னன்னா 2 டிஃபரெண்ட் அசம்ஷன் சொல்றாரு. ஒன்னு என்னன்னா எம்ப்ளாயினுடைய பிஹேவியர், அவங்களுடைய ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் ஒர்க், இதுல இருக்கிறதுக்கு நாம் சொல்றாரு இதுல. ஓகேவா? அப்போ இந்த தேரி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு வரும்போது இது மோர் ட்ரெடிஷ்னல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்ல. இது மோர் ட்ரெடிஷ்னல். இதுல எக்ஸ்னாவே நாம் நெகட்டிவ்னு சொல்லி பார்த்தோம். இதுல நெகட்டிவ்னு வரும்போது எம்ப்ளாய் இன்னட்லி டிஸ்லைக் ஒர்க். பொதுவா இதுல எம்ப்ளாயிஸ் ஒர்க் டிஸ்லைக் பண்ணுவாங்க. வில் அவாய்ட் இட்ஸ் ஏ பாசிபிள் அப்படின்னு சொல்லி ஒண்ணு. அடுத்து எம்ப்ளாய் நீட் நாட் டு பி கண்ட்ரோல்டு அண்ட் டைரக்டட். நீட் டு பி கண்ட்ரோல்ட் அண்ட் டைரக்டட் அப்படின்னு வருமானம்னா அவங்கள கண்ட்ரோல் பண்ணும், அவங்கள டைரக்ட் பண்ணிக்கினே இருக்கணும். ஏன் அப்படின்னா பிகாஸ் தேர் லேக் ஆஃப் ஆம்பிஷன்ஸ். அவங்களுக்கு ஆம்பிஷன்லாம் இருக்காது. அவங்கள ஏதோ சும்மா வேலை செஞ்சா போதும் அந்த மாதிரி லைக் பண்ணக்கூடியவங்க அவங்க. அடுத்து எம்ப்ளாயிஸ் அவாய்டு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அவங்க அவாய்டு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்னா அவங்க எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸுமே எடுத்துக்க மாட்டாங்க. வருவாங்க, ஒர்க் பண்ணுவாங்க, போய்கினே இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு டைரக்ஷன் தேவைப்படுது. யாருக்கு? தேரி ஆஃப் எக்ஸ். அடுத்து எம்ப்ளாயிஸ் ஆர் மோட்டிவேட்டட் பிரைமர்லி பை எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். அவங்க ஒரு பிரைமரியா ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் வச்சு நம்ம அவங்கள மோட்டிவேட் பண்ணணும். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பணம் கொடுத்தோ, ஜாப் செக்யூரிட்டிஸ் கொடுத்தோ, இல்லை இன்டர்னல் டிரைவ்ஸ் அந்த மாதிரி நம்ம கொடுத்தோ அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணோம்? ஒரு மோட்டிவேட் தரணும். அப்போ தேரி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு வரும்போது அவங்க எல்லாமே நெகட்டிவாவே ஃபீல் பண்ணக்கூடிய ஆள். இவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த தேரி ஆஃப் எக்ஸ்ல மோர் ஆட்டோகிராட்டிக் லீடர்ஷிப் தேவை அவங்கள மேனேஜ்மெண்ட் பண்றதுக்கு. அடுத்து மைக்ரோ மேனேஜிங் ஸ்டைல்ஸ். அதாவது ரொம்ப அவங்கள எப்படி சொல்றதுன்னா இப்போ மைக்ரோ டீச்சிங்னு ஒன்று இருக்குது. 10 நிமிஷம் தான், அதிகபட்சம் 5 நிமிஷம், 10 நிமிஷம் அந்த மாதிரி அவங்கள க்ளோஸா வாட்ச் பண்ணிக்கினே இருக்கணும். அடுத்து க்ளோஸ்லி சூப்பர்வைசன்ஸ் அண்டு கண்ட்ரோல் தேவை அவங்களுக்கு. இதுதான் தேரி ஆஃப் எக்ஸ். அடுத்து தேரி ஆஃப் ஒய் அப்படின்னு வரும்போது என்னன்னா இவங்க பொதுவா ஒய்னாவே பாசிட்டிவ். அதுதான் மோர் ஆப்டிமிஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவங்க பொதுவா எல்லா ஒர்க்கிலுமே பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. பார்ட்டிசிபேட்டிவ் வியூ ஆஃப் எம்ப்ளாயீஸ் இவங்க. இதுல என்னன்னா எம்ப்ளாயீஸ் ஒர்க் இன் நேச்சுரல் ஆக்டிவிட்டீஸ். பொதுவாக அவங்க கம்பெனி பாலிசி ஃபாலோ பண்றது, அவங்களே என்கரேஜ் பண்ணிக்கிறது, இது எல்லாமே என்னன்னா அவங்க பொதுவா சொல்லக்கூடியது. அவங்க பொதுவா வில்லிங் என்கேஜிங் த ஒர்க், வில்லிங் என்கேஜிங் த ஒர்க், அவங்களாவே முன் ஒரு ஒர்க்கை செய்வாங்க. இது தேரி ஆஃப் ஒய். அடுத்து எம்ப்ளாயி கேன் பி செல்ஃப் டைரக்டட் அண்ட் செல்ஃப் மோட்டிவேட்டட். அவங்களே டைரக்ட் பண்ணிப்பாங்க, அவங்களுக்கு செல்ஃப் மோட்டிவேஷனா கொடுத்துப்பாங்க. இதுல என்னன்னா அவங்களுடைய திங்கிங்கு, டெசிஷன் மேக்கிங் எல்லாமே ஓனாவே இருக்கும்.
அடுத்து எம்ப்ளாயி சீக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அவங்க என்னன்னா ரெஸ்பான்சிபிலிட்டியை சீக் பண்ணுவாங்க. நம்ம அடுத்து எந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்கலாம், எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியில சொல்லலாம், அவங்க எந்த ஒரு ஒர்க்கை வந்து செய்யலாம்னு சொல்றது. அதுதான் வந்து பாசிட்டிவ் வாண்ட் டு கான்ட்ரிபியூட் டு த ஆர்கனைசேஷனல் கோல்ஸ். அவங்க ஆர்கனைசேஷனுடைய நோக்கத்துக்காக அவங்க செயல்படுவாங்க. அதுக்காக ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸை எடுத்துப்பாங்க. அடுத்து எம்ப்ளாயிஸ் ஆர் மோட்டிவேட்டட் பை இன்டர்னல் ஃபேக்டர்ஸ். இதுல என்னன்னா அவங்களுடைய பர்சனல் growth, அச்சீவ்மெண்ட்டு, ஃபுல்ஃபில்லிங் ஒர்க்கு, நாட் ஜஸ்ட் எக்ஸ்டர்னல் ரிவார்ட்ஸ். அவங்க வந்து பொதுவாக வந்து ஏதோ ரிவார்டு கிடைக்குன்றதுக்காகலாம் ஒர்க் பண்ணவே மாட்டாங்க. அவங்களுடைய பர்சனல் growth, அச்சீவ்மெண்ட்டுக்காக ஒர்க் பண்ணுவாங்க. இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த க்ளோஸா வாட்ச் பண்றதோ இல்லை ஆட்டோக்ராட்டிக் லீடர்ஷிப் எல்லாம் தேவையே கிடையாது. ஏன் அப்படின்னா அவங்க ப்ரொவைட் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் த அட்டானமி, கிரியேட்டிவிட்டியா இருப்பாங்க, கொலாபரேஷன்ஸு, அதுக்கடுத்து என்கரேஜிங் எம்ப்ளாயி டு டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், இது எல்லாமே இருப்பாங்க. இதுதான் வந்து தேரி ஆஃப் ஒய். அப்போ தேரி ஆஃப் எக்ஸ் அப்படி வரும்போது இது வந்து நெகட்டிவ், தேரி ஆஃப் ஒய் அப்படின்னா பாசிட்டிவ்ஸ்ன்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து வந்து எக்ஸ்பெக்டன்சி தேரிஸ், அதாவது விக்டர்ஸ் ஹோம்ஸ் எக்ஸ்பெக்டன்சி தேரிஸ் 1964. அப்போ இந்த எக்ஸ்பெக்டன்சி தேரியை வந்து 1964 வந்து சொல்றார். இது எதுக்காக சார் அப்படின்னு வரும்போது பாத்தீங்கன்னா 1964 சொல்றாரு. இதுல ஹவு த இண்டிவிஜுவல் மேக் ஆன் டெசிஷன் அபவுட் த பிஹேவியர் பேஸ்ட் ஆன் த எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் த அவுட்கம்ஸ். அதாவது அவங்களுடைய பிஹேவியர் வந்து ஒரு அவுட்கம்ல எப்படி இருக்குது, அவங்க ஒவ்வொன்றும் அவுட்கம் கொடுக்கறதுக்கு என்ன காரணம், அவங்களுடைய மோட்டிவேஷனுக்கு எது காரணம் அப்படின்னு வரும்போது இவர் வந்து ஒரு சில விஷயத்த வந்து சஜஸ்ட் பண்றார். எதுக்காக அப்படின்னா will lead to the desires outcome அப்படின்னு சொல்லி வர்றார். அதுல 3 சொல்றாங்க. ஒன்னு வந்து எக்ஸ்பெக்டன்சி இன்ஸ்ட்ருமெண்டலி, அடுத்து வந்து என்னன்னா நமக்கு இந்த வேலினன்ஸ் அப்படின்னு வரும்போது எக்ஸ்பெக்டன்சி அப்படின்னு வரும்போது என்னன்னா பிலீஃப். அவங்க வந்து பிலீவ் பண்ணுவாங்க, நம்பிக்கை வரும். எது சார் நம்பிக்கை அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள்ஸுக்கு வந்து இங்க சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. இஃப் எம்ப்ளாய் பிலீவ் த ஒர்க் ஹார்ட், எம்ப்ளாய் பிலீவ் தட் ஒர்க் ஹார்ட் வில் லீட் டு த குட் பர்ஃபார்மன்ஸ். நாம வந்து நல்ல ஒர்க் அவுட் பண்ணா நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றது தான் நானா இந்த எக்ஸ்பெக்டன்சிஸ். அடுத்து இன்ஸ்ட்ருமெண்டலி அப்படின்னு வரும்போது அவங்களுடைய பிலீஃப் தான் சக்சஸுக்கு வந்து காரணம், அதுதான் அவங்களுக்கு வந்து மோட்டிவேஷன். அப்போ அவங்களுடைய சக்சஸ் பர்ஃபார்மன்ஸ் வில் லீட் டு த ஸ்பெசிபிக் அவுட்கம்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ். அதாவது என்னன்னா இப்போ நான் வந்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணா எனக்கு குட் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். குட் பர்ஃபார்மன்ஸ் கிடைச்சாவே எனக்கு ஒரு அவுட்கமோ இல்லை ஒரு ரிவார்டோ வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்றது தான். அதில் பாருங்க எக்ஸாம்பிள்ஸ் வந்து இஃப் எம்ப்ளாயி பிலீவ் தட் குட் பர்ஃபார்மன்ஸ் வில் லீட் டு த ப்ரொமோஷன்ஸ். அதாவது குட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணா ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும். அந்த ப்ரொமோஷன் தான் அவங்களுக்கு வந்து மோட்டிவேட்டட் பர்ஃபார்ம் வெல், அவங்க மறுபடியும் வந்து பர்ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். அடுத்து வந்து இந்த வேலினன்ஸ் அப்படின்னு வரும்போது என்னன்னா இப்போ அந்த எம்ப்ளாயிக்கு வந்து ஒரு நல்ல மோட்டிவேஷன் கிடைக்குது, எல்லாமே கிடைக்குதுன்ற பட்சத்தில் அவர் என்ன பண்ணுவார்னா அவருக்குன்னு ஒரு ரெகக்னைசேஷன் கிடைக்கும், ஒரு ஒரு ஃபினான்சியல் சப்போர்ட் கிடைக்கும், கம்பெனியில் போனஸ் கிடைக்கும். இது எல்லாமே அதுதான் அவருடைய வேல்யூஸ். அப்போ அவர் என்ன பண்ண இது எல்லாம் கிடைக்கும், இன்னும் கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணுவார். அதுதான் என்ன சொல்றாங்க, வேல்யூனன்ஸ் ரெஃபர்ஸ் டு த வேல்யூஸ். வேல்யூஸ் மீன்ஸ் ஏதோ ஃபினான்சியலா நான் ஃபினான்சியலோ அவருக்கு கிடைக்கிறது. அதில் பாருங்க இம்பார்ட்டன்ஸ் ஆன் இண்டிவிஜுவல் பிளேஸ் ஆன் த எக்ஸ்பெக்டன்சி எக்ஸ்பெக்டட் ரிவார்ட்ஸ். அதாவது இஃப் த ரிவார்ட்ஸ் இஸ் ஹை வேல்யூடு இட் மோர் லைக்லி டு மோட்டிவேட் த பர்சன் டு எக்ஸ்ட்ரா எஃபோர்ட். இப்போ அவருக்கு ரிவார்டு அதிகமாக கிடைக்க கிடைக்க அவர் என்ன பண்ணுவார்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுவார். எக்ஸாம்பிள் சொல்ல பாருங்க. இந்த வேல்யூனா ப்ரொமோஷனு, ரெகக்னைசேஷனு, ஃபினான்சியல் போனஸ், இது எல்லாமே அவர் என்ன பண்ணுவார் அதிகமாக ஒர்க் பண்ணுறதுக்கு வரும். அப்போ நமக்கு எக்ஸ்பெக்டன்சிஸ் அப்படின்னா ஒரு பிலீஃப் பண்றார்.
ஹார்ட் ஒர்க் பண்ணா நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். இன்ஸ்ட்ருமெண்ட்ல நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா நமக்கு அவுட்கமோ ரிவார்டோ ஏதோ ஒன்று கிடைக்கும். அதாவது இட் லீட்ஸ் டு ப்ரொமோஷன் நமக்கு கிடைக்கும். அடுத்து வேல்யூனன்ஸ் அப்படின்னு வரும்போது என்னன்னா அவருக்கு ரிவார்டு எக்ஸ்பெக்டன்சிஸ் கிடைக்கும் போது அவருக்கு ஹை வேல்யூஸ் ஏதோ ஹை வேல்யூ ரிவார்டு கிடைக்கிறதே ஒரு வேல்யூனன்ஸ் தான். அது அவருக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். அதில் தான் அந்த ப்ரொமோஷனு ரெகக்னைஷனு இந்த ஃபினான்சியல் போனஸ். அப்போ இது பாருங்க ஃபார்முலாஸ் ஒன்று கொடுத்துருக்குறான். மோட்டிவேஷன்ஸ் அப்படின்னா அதாவது இந்த தேரி எக்ஸ்பெக்டன்சிஸ் தேரி, மோட்டிவேஷன்ஸ் அப்படின்னா எக்ஸ்பெக்டன்சி இன்ட்டு இன்ஸ்ட்ருமெண்டல் இன்ட்டு வேல்யூனஸ். இங்க பாரு எக்ஸ்பெக்டன்சினா எஃபோர்ட் ஈக்குவல் டு பர்ஃபார்மன்ஸ், இன்ஸ்ட்ருமெண்ட்னா பர்ஃபார்மன்ஸ் அவுட்கம்ஸ், வேல்யூனன்ஸ்னா வேல்யூ ஆஃப் அவுட்கம்ஸ். இதுதான் வந்து நமக்கு இந்த தேரியில் வந்து நாம் வந்து சொல்றோம். அடுத்து வந்து தேரி ஆஃப் ஜட். இது வந்து வில்லியம் அவுச்சஸ். இந்த வில்லியம் அவுச் இவர் வந்து 1980 இந்த வந்து தேரியை வந்து சொல்றாரு. இந்த தேரி ஜட் தேரிஸ் வந்து எதனுடைய எக்ஸ்டென்ஷன்ஸ் அப்படின்னா தேரி ஆஃப் எக்ஸ் அண்டு ஒய் தேரினுடைய எக்ஸ்டென்ஷன். அதுக்கு அடுத்து இப்போ நெகட்டிவ் பாசிட்டிவ் இருக்கிறாங்கல்ல, அதுல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்றாரு யாரு, வில்லியம் அவுச்சால்ஸ் 1980. இவரு என்ன சொல்றாரு அப்படின்னா சார் இந்த ரெண்டு ஃபேக்டர்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய் தேரியில பாசிட்டிவும் இருக்குது நெகட்டிவும் இருக்குது. இதனுடைய எக்ஸ்டென்ஷன்ஸ் வரும்போது இவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற எதுக்காகனா லாங் டைம் எம்ப்ளாய்மெண்ட்டு, கலெக்டிவ் டெசிஷன்ஸ் மேக்கிங். அதாவது ஒரு எம்ப்ளாயி வந்து டெசிஷன் மேக்கிங்ல ஸ்ட்ராங் ஆர்கனைசேஷனல் கல்ச்சரை உருவாக்குறதுக்காக அதுக்கு அவரு என்ன பண்றாரு அப்படின்னு வரும்போது சர்டன் ஸ்டேபிள் ட்ரஸ்ட் பேஸ்டு என்விரான்மெண்ட். அதாவது ட்ரஸ்ட் பேஸ்டு என்விரான்மெண்ட் அந்த கம்பெனில ஜாயின் பண்ணா நம்ம ஒரு 10 வருஷம் 20 வருஷம் ஒர்க் பண்ணலாங்க, கம்பெனி நம்மளை பார்த்துக்கும். அது மாதிரி வரும்போது அந்த அப்படி சொல்லும் போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாயல்டிஸ். லாயல்ட்டினா ஒரு நம்பிக்கை. அதுதான் இதுல வந்து இந்த கான்செப்ட் ஆஃப் தியரி ஆஃப் ஜட் வரும்போது லாங் டைம் எம்ப்ளாய்மெண்ட். அதுதான் இதுல என்னன்னா லாங் டைம் எம்ப்ளாய்மெண்ட், செக்யூரிட்டிஸ், டெசிஷன் மேக்கிங், இதை மூணு பேஸ் பண்ணி தான் நமக்கு இந்த தேரியே இருக்கும். எது இந்த வில்லியம் ஹவுச் ஜட் தேரிஸ். இதில் பாரு லாங் டர்ம் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு வரும்போது என்னன்னா ப்ரொவைட் ஜாப் செக்யூரிட்டி அண்ட் லாங் டர்ம் கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அவ்வளவுதான் முடிஞ்சதுங்க. இது ப்ரொவைட் ஜாப் செக்யூரிட்டிஸ் அண்ட் லாங் டர்ம் கேரியர். அப்ப இதனால என்னன்னு பாத்தீங்கன்னா எம்ப்ளாய் டர்ன் ஓவர் கம்மியாகும். அதாவது ரெடியூஸ் த எம்ப்ளாய் டர்ன் ஓவர்னா வெளியே போற எம்ப்ளாயி வந்து ரொம்ப கம்மியாவாங்க. அதனால நமக்கு லாயல்டிஸ் வந்து கிடைக்கும். அடுத்து கலெக்டிவ் டெசிஷன்ஸ் மேக்கிங்ஸ். கலெக்டிவ் டெசிஷன் மேக்கிங் அப்படின்னா ஒரு எம்ப்ளாயி டெசிஷன் மேக்கிங்ல சேர்த்துக்கிறது. அதனால நமக்கு என்ன சார் ஆகும் அதில் பாருங்க, த எம்ப்ளாயீஸ் அட் ஆல் லெவல்ஸ் ஆர் இன்வால்வ் இன் மேக்கிங் இம்பார்ட்டன்ட் ஆர்கனைசேஷன் டெசிஷன்ல கொடுக்கறது. அதில் தான் ஓப்பன் கம்யூனிகேஷனு, ஷேர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டிஸை எம்ப்ளாயை கூட ஷேர் பண்ணிக்கலாம். அடுத்து ஹோலிஸ்டிக் கன்சர்ன்ஸ் ஃபார் எம்ப்ளாயீஸ் அப்படின்னு வரும்போது எப்படி சொல்லுதுன்னா ஒரு நல்ல ஒரு அட்மாஸ்பியர் கொடுக்கறது. இப்போ நம்ம ஃபேமிலியில எப்படி ஒரு நல்ல ஒரு அட்மாஸ்பியர் கொடுக்கறதோ அது மாதிரி நாம் வந்து சொல்றது. அதுதான் வந்து மோர் பர்சனல் ஃபேமிலி லைக் அட்மாஸ்பியர் வித் த ஆர்கனைசேஷன்ஸ். இதுல வந்து இந்த கோ ஒர்க்கரா கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் கொடுக்கறது, பர்சனல் வெல் பீயிங்ஸு, பெனிஃபிட் கொடுக்கறது. அந்த பெனிஃபிட்னு வரும்போது ஹெல்த் கேரு, ஃபேமிலி லீவு, எம்ப்ளாயி அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம் நடத்துறது. இது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹோலிஸ்டிக் கன்சர்ன்ஸ் ஃபார் எம்ப்ளாயீஸ். அப்போ லாங் டேர்ம் எம்ப்ளாய்மெண்ட், ஜாப் செக்யூரிட்டி, கலெக்டிவ் டிசிஷன் மேக்கிங்னு வரும்போது ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ல சேர்த்துக்கிறது. இந்த ஹோலிஸ்டிக் கன்சர்ன்ஸ் ஃபார் எம்ப்ளாயின்னு வரும்போது இந்த ஹெல்த் கேர், ஃபேமிலி லீவு இது எல்லாம் கொடுக்கறது. அடுத்து வந்து எம்ப்ளாயி இன்வால்மெண்ட். இந்த எம்ப்ளாயி இன்வால்மெண்ட் அப்படின்னு வரும்போதுன்னா அவர் ஒர்க்ல எந்த அளவுக்கு இன்வால்வ் பண்றாரு, அவருடைய ஐடியாவை எந்த அளவுக்கு கொடுக்குறாரு,
இது எல்லாமே தான் இந்த எம்ப்ளாயி இன்வால்மெண்ட்ல வரக்கூடியது. அதுதான் பாருங்க, கான்ட்ரிபியூட் ஐடியா ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸ் ஒன்று. அடுத்து இது எதுக்காக அப்படின்னு வரும்போது டீம் பில்டிங் கொடுக்குறது, ஃபாஸ்டரிங் கிரியேட்டிவிட்டிஸு, கிரியேட்டிங் சென்ஸ் ஆஃப் ஓனர்ஸு, இது எல்லாமே கொடுக்குறது. அடுத்து ஒர்க் லைஃப் பேலன்ஸ். ஒர்க் லைஃப் பேலன்ஸ்னா அவர் ஒர்க்கும் பார்த்துக்கணும், ஆன் த சேம் டைம்ல ஃபேமிலியும் பார்த்துக்கணும். அதுதான் ஒர்க் லைஃப் பேலன்ஸ். அதுதான் பிட்வீன் பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃப். இது ஒண்ணு. அடுத்து ட்ரஸ்ட் அண்ட் கோஆபரேஷன்ஸ். அதாவது ட்ரஸ்ட் அண்ட் கோஆபரேஷன்ஸ் அப்படின்னா ஒரு எம்ப்ளாயும் மேனேஜ்மெண்ட்டும் ஒரு கோஆபரேஷன்ல இருக்குது ட்ரஸ்ட். அதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா பில்டிங் ட்ரஸ்ட் பிட்வீன் எம்ப்ளாயி அண்ட் மேனேஜ்மெண்ட். இந்த ட்ரஸ்ட் எப்படி சார் வரும் அப்படின்னா ஓப்பன் கம்யூனிகேஷன், மியூச்சுவல் ரெஸ்பெக்ட். ஓப்பன் கம்யூனிகேஷன்ஸ் அப்படின்னு வரும்போது எந்த ஒரு தகவலையும் மறைக்காம பொய் சொல்லக்கூடாது, நேர்மையா நடந்துக்கிறது. அதே போல மியூச்சுவல் ரெஸ்பெக்ட், ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து மியூச்சுவலா அண்டர்ஸ்டாண்ட் பண்றது. இதுதான் ட்ரஸ்ட் அண்ட் கோஆபரேஷன்ஸ். அடுத்து எம்ப்ளாயி டெவலப்மெண்ட். இப்போ இந்த எம்ப்ளாயி டெவலப்மெண்ட்னு வரும்போது ஜத்தேரில் என்ன சார் சொல்றாங்கன்னா, கண்டினியூவா வந்து எம்ப்ளாய வந்து ட்ரைனிங் கொடுத்துக்கினே இருக்கணும். நியூ ட்ரைனிங் எல்லாம். இப்போ பேங்க்ல எல்லாம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாமே சிஸ்டம் பேஸ்டா மாத்தினாங்க. சிஸ்டம் தெரியலன்றதுக்காக அவங்கள வெளியே அனுப்பல. அவங்களுக்கு என்ன பண்ணா டைப் ரைட்டிங் ஸ்கில்லு, கம்ப்யூட்டர் நாலேஜ், பேசிக் நாலேஜ், இது எல்லாமே அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்தாங்க. அதுதான் ஜத்தேரிஸ் ஃபோக்கஸ் ஆன் கண்டினியூ growth அண்ட் டெவலப்மெண்ட் த எம்ப்ளாயீஸ். அவங்களுடைய growthக்கும் டெவலப்மெண்ட்டுக்கும் கொடுத்தாங்க. அதுதான் என்னன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ட்ரைனிங்கு, ஸ்கில் என்ஹான்ஸ்மெண்ட், கேரியர் டெவலப்மெண்ட் வித் த ஆர்கனைசேஷன்ஸ்ன்றாங்க. அடுத்து வந்து தேரிஸ் கம்பேர்ட், எக்ஸ் தேரி, ஒய் தேரி, ஜட் தேரிஸ். நம்ம பொதுவா எக்ஸ் தேரிஸ் அப்படின்னா இன்ஹெட்லி லேசிஸ், அவங்க நீட் ஸ்ட்ரிக்ட் சூப்பர்வைசன். ஏன்னா அவங்க வந்து நெகட்டிவ், டிஸ்லைக் ஒர்க். ஒய் அப்படின்னு வரும்போது தேரி ஒய்னா பாசிட்டிவ், செல்ஃப் மோட்டிவேட். அவனை யாரும் மோட்டிவேட் பண்ண தேவையில்லை, அவங்க அவங்களே மோட்டிவேட் பண்ணிப்பாங்க. அடுத்து ஜட் தேரிஸ்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஒரு கம்பெனில இருந்து ஒரு ஒர்க்கரை வெளியே அனுப்பக்கூடாது, அவனை லாங் டேர்முக்கு வந்து சஸ்டெயின் பண்றது. அதுதான் வந்து லாங் டைம் எம்ப்ளாய்மெண்ட், இன்வால்வ்மெண்ட் இன் டெசிஷன் மேக்கிங், ஸ்ட்ராங் ஆர்கனைசேஷன் கல்ச்சரை உருவாக்குறது. இதுதான் வந்து நாம பார்த்துருக்கிறோம். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் கொடுங்க, பெல் ஐக்கானை கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.